நம்ம இந்த வீடியோவில் எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன தகவல் எஸ்பிஓ ஜாப்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் பற்றியும் வீடியோ செலெக்ஷன் பற்றியும் எஸ்பிஓ நியூ பிளானை பற்றியும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வெற்றிக்கான பாதைய சேனலை வந்து ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். மறக்காமல் இந்த சேனலை தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஆதரவுகள் எப்போதுமே நம்ம சேனலுக்கு வேண்டும். நிறைய நபர்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. அதுக்காகவே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்பிஓலேருந்து நேற்று ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மந்த்து என்ன பண்ண போகிறாங்க, ஜூலை மந்த்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் தகவலையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் கொடுத்துருக்கேன். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ எஸ்பிஓலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் என்ன அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்துக்கலாங்க. ஸோ அவங்க வந்து நியூ பிளான் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வாங்க அந்த நியூ பிளான் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்பிஓடைய நியூ பிளான், ஸோ அவங்க வந்து ஒரு 3 வகையான பிளானை வந்து லான்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 3 வகையான பிளான்கள் என்ன, இது எப்போ நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற கேள்வி உங்களுடைய மனதில் வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வரக்கூடிய 16 இல்லைன்னா 17 இந்த 2 நாட்களுக்குள்ளே அந்த பிளானை பற்றி தகவல் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பிளான் யாருக்கெல்லாமே செட் ஆகும், யாருக்கெல்லாமே செட் ஆகாது அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம். எந்த பிளானில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 16 ஜூலை இல்லைன்னா 17 ஜூலை இந்த 2 நாளுக்குள்ளே நம்மளுக்கு அவங்க அந்த பிளானை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிடிஓ ஆஃபீஸர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து கான்ஃபிடென்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ எத்தனை மெம்பரை செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற தகவலையும் நம்மளுக்கு சொல்லலைங்க. ஸோ இதுவுமே எப்போ செலக்ட் பண்ண போகிறாங்க, இது எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ஷெடியூல் படி பார்த்திங்கன்னா ஜூலை 18 நாங்கள் பிடிஓ ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு மினிமம் சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் பிடிஓ ஆஃபீஸருக்காக செலக்ட் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு மினிமம் மந்த்லி சேலரி ஃபிக்ஸ்டாக வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் த ஒர்க் இல்லாமல் தனியாக அவங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பிடிஓ ஆஃபீஸர் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக மெம்பரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கொடுத்துருக்கிற ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை வச்சு அவங்க ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை மெம்பர்ஸ் வர்றாங்களோ ஸோ அவங்கள வச்சு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக மெம்பர்ஸை பிரித்து அதுக்கு தனியாக ஒரு குரூப்பை வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இந்த மந்த்துக்குள்ளே நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் மெம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. இப்போ சென்னை அப்படின்னா சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான குரூப் ஆரம்பித்து சென்னையில் மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரீஃபண்ட் அண்ட் வித்ட்ராக்கு நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ ரீஃபண்ட் வந்து கம்மிங் 27th ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ரீஃபண்டு தான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வித்ட்ராவல் அதுக்கப்புறம் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 27th அப்புறம் நம்மளுக்கு ரீஃபண்டும் கிடைச்சிரும், வித்ட்ராவும் கிடைச்சிரும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேமெண்ட்டில் எப்போ வந்து நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் சேரும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு அந்த பேமெண்ட் ஃபுல்லாக வந்துடும். ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% டிடக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாமே வித்ட்ரா கொடுக்க போகிறீங்களோ ஸோ அவங்களுடைய பேமெண்ட் வந்து 20% வந்து கண்டிப்பாக கம்பெனி சைட்லேருந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதோடைய அடுத்த வீடியோ வந்து நான் போடுறேன். அடுத்த பார்ட் ஒன்று இருக்குங்க, அதை நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாங்குவேஜ் வைஸாக அவங்க டீமை செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு வித்தின் 5 டேஸ்க்குள்ளே முடிக்க